நம்பர் சிஸ்டம் பார்க்கலாம். அதாவது ஒன்றுலாம் நம்ம வச்சுக்கோங்க, மேக்ஸில் வந்து எல்லாத்துக்குமே ஷார்ட்கட்னு போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த ஷார்ட்கட் ஒரு 2-3 டைப்பான சம்முக்கு வந்து ஓகே ஆகும். பட் ஹோல் சம்முக்கும் நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்முக்கும் அது வந்து ஓகே ஆகும்னா கஷ்டம். ஸோ அந்த மாதிரி டைமில் நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைப்படும்னா ஃபண்டமெண்டல் வந்து நமக்கு தெரியணும். ஃபண்டமெண்டல்லையும் ரொம்ப டீப்பாக போகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் பேசிக்ஸ் தெரிஞ்சால் போதும், எப்படி சம்மம் வந்தாலும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா ப்ளஸ் புரிஞ்சு போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போது நம்பர் சிஸ்டம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இது என்ன பாருங்கள், 1 + 2 + 3 + 4 + எக்ஸட்ரா ப்ளஸ் n = n × n + 1 / 2. இது என்னதுன்னா நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா, அதாவது n × n + 1/2. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் கொடுத்துருக்கேன். சம் ஆஃப் ஃபஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர், முதல் 10 நேச்சுரல் நம்பருடைய சம்மு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். n × n + 1 / 2. இப்போ n என்னது 10, 10 × 10 + 1 / 2. இப்போ இது அடிச்சிடலாமா? இங்கே வந்து 11 இருக்கும். 5 × 11 = 55. டி தான் விடை. சரி, இது சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ சம் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு கொஷின் வந்தால் எப்படி அதை சால்வ் பண்ணுறது? அதுக்குன்னு ஃபார்முலா என்ன அப்படின்னா n × n + 1 × 2n + 1 / 6. இதுதான் ஃபார்முலா. அதாவது நேச்சுரல் நம்பர்ஸில் ஸ்கொயரில் வர்றதுக்கு சம்முக்கு ஃபார்முலா இதுதான். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் கொடுத்துருக்கேன். 1² + 2² + 3² எக்ஸட்ரா + 20². இதோடைய சம்மு கேட்குறாங்க. கொஷின் இப்படியும் கேட்கலாம், இல்லைனா ஃபஸ்ட்டு 20 நேச்சுரல் நம்பர்ஸோட ஸ்கொயர் நம்பர்ஸோட சம்மு என்ன அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? இப்படி எந்த மாதிரி கேட்டாலும் இதுக்குள்ள ஃபார்முலா n × n + 1 × 2n + 1 / 6. n என்னது 20. அப்போ 20 + 1 40 + 1 / 6. இது பார்த்தீங்கன்னா 10 3 10 × 21 × 41 / 3 3 7 21. இதை மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 41 × 7 7 28 இன்னொரு 10 2 8 7 0. இதுதான் ஆன்சர். ஸோ டி தான் ஆன்சர். ஸோ ஸ்கொயருக்கு ஃபார்முலா வந்து n × n + 1 × 2n + 1 6. நேச்சுரல் நம்பருக்கு n × n + 1 / 2. ஸ்கொயர் பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம கியூப் பார்க்கலாம். சரி, கியூபில் வந்து அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா n × n + 1 / 2 the whole square. அதாவது நார்மலாக கியூப்லாம் வரதை ஸ்கொயர் பண்ணோம்னா நம்ம கியூப் வந்துடும், அவ்வளோதான். சரி, எக்ஸாம்பிள் சம்மு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்ஸோட கியூப்ஸோட சம்மு கேட்குறாங்க. சம் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்ஸ். அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 10 தான் n. 10 10 + 1 11 / 2 ஹோல் ஸ்கொயர். இது எதாவது அடித்தா 5 5 × 11 55 ஸ்கொயர். ஸோ 55 ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வரும்? ஃபஸ்ட்டு இது மாதிரி 5 5ல் முடியும் போது 25 5 ஸ்கொயர்ஸ் 25. இதுக்கு அடுத்த நம்பர் என்ன 6 5 6 30. ஸோ 30 25. ஸோ 30 25 தான் ஆன்சர். ஸோ நம்ம கியூபும் பார்த்தாச்சு, ஸ்கொயரும் பார்த்தாச்சு, ஸ்கொயர் எல்லாமே பார்த்தாச்சு, கியூபும் பார்த்தாச்சு. முதல்ல இந்த பேசிக்கில் நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம பார்த்தது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு பார்த்தோம். அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன, 1 2 3 4 எக்ஸட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும். ஹோல் நம்பர்ஸ்னால் என்னென்னா 0 வந்து ஸ்டார்ட் ஆகும், 0லேருந்து அதுக்கப்புறம் 1 2 3 4ன்னு போகும். இன்டிஜர்ஸ்னால் என்ன, நெகட்டிவ் இருக்கும் பாசிட்டிவ் இருக்கும், ஜீரோவும் இருக்கும். ஜீரோங்கிறது நெகட்டிவோ ஆர் பாசிட்டிவோ கிடையாது, அது ஒரு இன்டிஜர். அப்போ இன்டிஜர்ஸுங்கும் போது -3 -5 எதெல்லாம் வேணால் எவ்வளோ வேணால் இருக்கலாம் இன்ஃபினிட்டிலேருந்து. அப்புறம் 0 அப்புறம் ப்ளஸ்லேயும். இது இன்டிஜர்ஸ்னு சொல்லுவோம். அடுத்தது ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்னால் என்னென்னா 0 2 4 6 8 10 இப்படி போகும். அதாவது என்னென்னா எந்த ஒரு நம்பர் எடுத்தாலும் அதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகணும், ரிமைண்டர் வரக்கூடாது, ரிமைண்டர் 0 வரணும். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈவன் நம்பர்னு சொல்லுவோம். அப்போ 0 எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0வை 2ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 0 வரும், ரிமைண்டர் வராது. அதனால் 0வை நம்ம ஈவன் நம்பர்னு சொல்லுவோம். முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க.
சரி, அடுத்து ஆடு நம்பர் பார்க்கலாமா? ஆடு நம்பருங்கிறது என்னென்னா, எந்த ஒரு நம்பரை நீங்கள் டிவைட் பண்ணிங்கனாலும் 2ஆல் டிவைட் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகாமல் வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஆடு நம்பர். இப்போ 3 வந்து 2ஆல் டிவைட் பண்ண முடியுமா? கம்ப்ளீட்டாக முடியாது, அந்த கணக்கு தான். அப்போ 1, 3, 5, 7, 9, 11, 13 இப்படி போயிட்டே இருக்கும். இது ஆடு நம்பர். அடுத்ததான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர் அப்படின்னா என்னென்னா, ஒரு நம்பரை அதே நம்பரால் மட்டும்தான் வகுக்க முடியும், இல்லைன்னா 1ஆல் வகுக்க முடியும். இப்போ 5 எடுத்தால் 5ஆல் வகுக்கலாம், அப்படி இல்லைன்னா 1ஆல் வகுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதே நம்பர் இல்லைனா 1ஆல் வகுக்கிறது தான் வந்து நம்ம ப்ரைம் நம்பர், ப்ரைம்னு சொல்கிறோம். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு 2, 3, 5, 7, 11, 13 இந்த மாதிரி போயிட்டே இருக்கு, 17 இந்த மாதிரி போகிறது. சரி, ப்ரைம் நம்பருக்கு மட்டும் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. எக்ஸாமுக்காக ப்ரைம் நம்பர் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும், நெகட்டிவே கிடையாது. 0ங்கிறது ப்ரைம் நம்பர் கிடையாது, 0 ஒரு ப்ரைம் கிடையாது. 1மே வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. ஏன்? 1 வந்து நீங்கள் வகுக்கும் போது 1ஆல் மட்டும்தான் வகுக்க முடியுமே தவிர வேறு ஒரு நம்பர் கிடையாது, ஒரே ஒரு ஃபேக்டர் தான். சரிங்களா? அதனால் 1மே ப்ரைம் நம்பர் கிடையாது. ப்ரைம் நம்பர் 2லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ 2 தான் ஈவன் நம்பரில் ப்ரைமாக இருக்கிறது. ஒன்லி ஈவன் நம்பர் எது ப்ரைம் நம்பர்னால் 2ன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து லோயஸ்ட் ஆட் ப்ரைம் நம்பர். ஆட் நம்பர்னால் என்ன? 1, 3, 5 சொன்னோமா? அந்த லோயஸ்ட் ஆட் ப்ரைம் நம்பர் எது? 3. இது வந்து ப்ரைமோட ப்ராப்பர்ட்டிஸில். இப்போ ப்ரைம் நம்பரே பார்த்துட்டு இருந்ததுனால அதுக்கு ரிலேட்டடாக ஒரு கொஷின் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் வெதர் 193 இஸ் அ ப்ரைம் நம்பர் ஆர் நாட். 193 ப்ரைம் நம்பரா இல்லையா? இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 193க்கு நியரஸ்ட்டு ஸ்கொயர் நம்பர் எத்தனை? இப்போ 114 எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், 196 தான் நியரஸ்ட்டு. 14 ஸ்கொயர் எத்தனை? 196 வருமா? அப்போ அந்த 14க்கு முன்னாடி இருக்கிற ப்ரைம் நம்பர் என்னவெல்லாம் இருக்கோ அந்த நம்பர் வந்து இந்த 193ஆல் ஏதாவது ஒரு நம்பரால் வகுப்படணும். அப்படி வகுப்பட்டுச்சுன்னா அது ப்ரைம் நம்பர், இல்லைன்னா இல்லை. செக் பண்ணலாமா? 14க்கு முன்னாடி என்னென்ன ப்ரைம் நம்பர் இருக்குது? 2, 5, 7, 11, 13. சரிங்களா? இப்போ 193 2ஆல் வகுக்க முடியுமா? முடியாது. 5 முடியாது. 7 2 14, இந்தாண்ட 5 53 வரும், இதுவும் முடியாது. 11 இந்தாண்ட 11, இந்தாண்ட 83, இதுவும் முடியாது. 13 அந்தாண்ட 63, இதுவும் வராது. ஸோ இப்போ எதாலையும் வகுக்க முடியாது. அப்போ 193ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ இப்படி தான் போடணும். சரிங்களா? இப்போ நம்பர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அது ரிலேட்டடாக ஒரு சில சம்பவம் பார்த்துடலாம். ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் பாருங்கள், ப்ராடக்ட்டு எக்ஸ் ஆஃப் the product x of any number, இதில் என்ன நம்பர் வேணால் இருக்கலாம், and the first whole number is equal to, அதான் கேள்வி. சரி, இந்த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் நம்பர் நம்ம வந்து மேபி ஒரு 15 வச்சுக்கலாம். சரிங்களா? and the first whole number எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 0லேருந்து 1, 2, 3 இப்படி போயிட்டு இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர் இது 0. அப்போ 15 × 0 என்ன? 0 தான் விடை. சரிங்களா? நம்பர் சிஸ்டத்தில் அடுத்து நாம் பார்க்க போகிறது ரிலேட்டிவ் கோப்ரைம்ஸ். அது என்ன ரிலேட்டிவ் கோப்ரைம்? எக்ஸாம்பிள் பாருங்கள். 3, 5, 4, 7, 11, 15, 15, 4 எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். இங்கே 3, 5க்கும் 2த்துக்கும் காமன் வந்து வகுப்படுற நம்பர் எது? காமன் ஃபேக்டர் எது? 1. இந்த 4, 7க்கும் காமன் ஃபேக்டர் 1. அதே போல் 11, 15 காமன் ஃபேக்டர் என்ன? 1 தான். 15, 14 காமன் ஃபேக்டர் ஆப்வியஸ்லி 1 தான். இந்த மாதிரி காமன் ஃபேக்டர் 1 வர்றது நமக்கு ரிலேட்டிவ் கோப்ரைம் நம்பர்ஸ். சரிங்களா? அடுத்தது ட்வின் ப்ரைம்ஸ்னு சொல்லுவாங்க. அது என்னப்பா ட்வின் ப்ரைம்ஸ் அப்படின்னா, இந்த 2 ப்ரைம் நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2ஆக இருக்கும். 5, 7 2 டிஃப்ரென்ஸ், இதுலேயும் டிஃப்ரென்ஸ் வந்து 2. இதை தான் நம்ம வந்து ட்வின் ப்ரைம் அப்படின்னு சொல்லுவோம், ட்வின் ப்ரைம்ஸ்ன்ட்டு. அடுத்தது காம்போசிட் நம்பர்ஸ். சரி, இது வரைக்கும் நம்ம ப்ரைம் நம்பரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். காம்போசிட் நம்பர் அப்படிங்கிறது ஒரு நம்பரை எடுத்திங்கன்னா அந்த நம்பர் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸால் வகுப்படும். எக்ஸாம்பிள் 4 எடுத்துக்கிட்டால் 1ஆல் வகுப்படும், 2ஆல் வகுப்படும், அப்புறம் 4ஆல் வகுப்படும். அதே மாதிரி தான் 6 எடுத்துக்கிட்டால் 1ஆல் வகுப்படும், 2ஆல் வகுப்படும், 3ஆல் வகுப்படும், 6ஆல் வகுப்படும். ஸோ இந்த மாதிரி காம்போசைட் நம்பர் அப்படிங்கிறது மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ், அட்லீஸ்ட் மோர் தென் 2 அப்படி வந்தால் நமக்கு வந்து காம்போசைட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அடுத்தது ரேஷ்னல் நம்பர்ஸ். ரேஷ்னல் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது
3/2 இருக்குது, -7/9 இருக்குது, 5 இருக்குது. இதை வந்து 5/1 எழுதலாம். -2 இருக்குது, -1 எழுதலாம். இதில் பாருங்கள், இப்போ நான் இதை வந்து நான் அடித்து பார்க்கும்போது எனக்கு 1.5 டெர்மினேட் ஆயிடுச்சு, அதுக்கு மேலே போகல. இதில் பாருங்கள், எனக்கு 0.77777 ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி வரது எல்லாமே வந்து நம்ம ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இர்ரேஷனல் நம்பர்னால் என்ன? இர்ரேஷனல் நம்பர்னா நான் ரிக்கரிங் அண்டு நான் டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ். இப்போ மேலே எப்படி நம்ம வந்து 0.7777 போதோ அந்த மாதிரி இர்ரேஷனல் நம்பரில் 0.77 போகாது. அது என்ன ஆகும்? எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், √3 வேல்யூ பாருங்கள், 1.73205001 சம்திங் நிறைய வேறு நம்பராக போயிட்டுருக்கும். இந்த இடத்துல இங்கே எப்படி வந்து ரிக்கரிங் ஆச்சோ அந்த மாதிரி ரிக்கரிங் ஆகாது, இதுதான் நான் ரிக்கரிங். அதே போல் டெர்மினேட்டிங் ஆகாது. இங்கே எப்படி டெர்மினேட் ஆகிடுச்சு 1.5ன்ட்டு, அதுபோல் இங்கே டெர்மினேட் ஆகாது, கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இர்ரேஷனல் நம்பர். இர்ரேஷனல் நம்பருக்கு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ரூட் ஃபார்மில் √3, √5, √29 கம்ப்ளீட் ரூட் வரதெல்லாம் இருக்காது. 16 ரூட்னா அது டேரெக்டாக நம்ம 4 எடுத்துருவோம். 4ங்கிறது ரேஷனல். ஓகேங்களா? அடுத்து பையும் ஒரு இர்ரேஷனல் நம்பர். பைக்கு பார்த்திங்கன்னா 3.14 மட்டும் தான் நம்ம எக்ஸாமுக்காக போடுவோம். ஆனால் 3.14, 1592 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரி, அடுத்ததான் நம்பர்ஸில் நம்ம பார்க்க போகிறது ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர் என்ன அப்படின்னா என்னென்னா, அதாவது ரேஷனல் நம்பரையும் இர்ரேஷனல் நம்பரும் கலந்து வர்றது தான் ரியல் நம்பர். சரிங்களா? அதை தான் நம்ம வந்து ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதான் இன்க்ளூட் போத் ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர்ஸ். எக்ஸாம்பிளில் சம் ஒன்று பாருங்கள். இப்போ வந்து இந்த கொஸ்டின் பாருங்கள், √2 இஸ் ஏ இர்ரேஷனல் நம்பர், தென் √2 + 3 இஸ் அ ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க ரேஷனல், இர்ரேஷனல், ஆடு, ஈவன் என்னான்னு பார்க்கணும். இப்போ √2 அப்படிங்கிறது ஒரு இர்ரேஷனல் நம்பர். அந்த இர்ரேஷனல் நம்பரோட எந்த நம்பரை கூட்டினாலும், எந்த ரேஷனல் நம்பரை கூட்டினாலும் அது இர்ரேஷனல் நம்பர் தான் வரும். ஆன்சர் பி, இர்ரேஷனல். ஏன் அப்படின்னா √2 வேல்யூ பார்த்திங்கன்னா 1.414 அப்படியே அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும், எதுவுமே ரீஅக்கரிங் ஆகாது. அந்த ரிப்பீட் ஆகிற போகிற நம்பரோட நீங்கள் ஒரு ரேஷனல் நம்பரை ஆட் பண்ணிங்கனாலும் எகெயின் அது ரிப்பீட் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கும். ஸோ √2 எந்த ஒரு ரேஷனல் நம்பரை ஆட் பண்ணாலும் நமக்கு இர்ரேஷனல் தான் கிடைக்கும். இப்போ நம்ம நம்பர் சிஸ்டம் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் இல்லை, இந்த சம்மோடைய ஆன்சரை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வி பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆன் இர்ரேஷனல் நம்பர்? 4 ஆப்ஷன் இருக்குது, ABCD. அதில் இர்ரேஷனல் நம்பர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இதோட கண்டினியூ பார்ட்டை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்தது மட்டும் இல்லாமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.